சென்னை அரும்பாக்கத்தில் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படும் மூலக்கூறான சூடோஃபெட்ரின் கெமிக்கல்ஸ் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 38 லிட்டர் சூடோஃபெட்ரின் ரசாயன கலவையை வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சசிதரன் விவரிக்க கேட்போம். சசிதரன், வணக்கம். இந்த விவகாரத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டது எப்படி, அவர்கள் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை என்ன, முழு விவரங்கள்? சென்னை அரும்பாக்கம் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனை மேற்கொள்வதாக தனிப்படை போலீசார் சிலரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பின்பு வியாசார்பாடியை சேர்ந்த கும்பல் தான் இந்த பணிகளை மேற்கொள்கிறார்கள் என அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்த போது மேலும் பல கும்பல் மாதாவரம் பகுதியில் சிக்கியது. போலீசார்கள் விரட்டி சென்று அவர்களை கைது செய்யக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம திரையில் பார்த்த இருந்த நிலையில தற்போது அதன் தொடர்புடைய நபர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது குறித்து போலீசார் ஒவ்வொருவராய் விசாரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஏற்கனவே வியாசார்பாடி பகுதியை சேர்ந்த மூர்த்தி என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது அவர் அடிக்கடி வியாசார்பாடி பகுதியை சேர்ந்த கணேஷ் என்பவருடன் செல்போனில் தொடர்பு கொண்டிருப்பதும் போதைப் பொருள் விற்பனை சம்பந்தமாக தான் அவரிடம் பேசியிருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து தனிப்படை போலீசார் அவர் வீட்டுக்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு டெல்லியில் இருந்து ஒரு போதைப் பொருளை வாங்கி வர மூர்த்தி பணம் அளித்ததாகவும் அந்த பொருள் வாங்கி வராமல் அதற்கு பதிலாக இந்த சூடோபெட்ரின் கெமிக்கல் என்கிற மூலக்கூறு பொருளை ஒரு 38 லிட்டர் அவர் வாங்கி வந்திருக்கிறார். அவர் பவுடராக கேட்டதாகவும் இவர் லிட்டர் வாங்கி எடுத்திருந்தால் இருவருக்குமே அப்போதிலிருந்தே இருவருக்கும் பிரச்சனை இருந்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில இதை விற்பனை மேற்கொள்வதற்காக திருவள்ளூர் பகுதியை சேர்ந்த மதன் மற்றும் ரவி ஆகியோருடன் தொடர்பில் இருந்து விற்பனை மேற்கொண்டிருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில அங்கு சென்று வியாசர்பாடி பகுதியில் முகாமிட்டிருந்த அவர்களை 38 லிட்டர் சூடோ பறிமுதல் செய்து அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கு பின்பு அந்த கலவையை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கவும் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள்.